எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார், உங்கள் ஜோதிடர். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 15/3/2025 சனிக்கிழமை, உத்தராயணம், குரோதி வருடம், பங்குனி மாதம் முதல் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இரவு நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய நாளுக்கான திதி 2:38 வரை பிரதமை, பின்பு துவிதிய திதி ஆரம்பம். இன்றைய யோகம் 1 மணி வரை கண்டம், பிறகு விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் 2:30 வரை கௌளவும், பின்பு தைதுல்லாம் கரணம். இன்றைய நட்சத்திரம், இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை 9:02 வரை உத்திரம், பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்டம், சதய நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம். கும்பத்திற்கு சந்திராஷ்டம நாள் இன்று. இன்ற கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன். 4 கிரக சேர்க்கை. இந்த கிரக நிலவரங்களில் இன்னைக்கு மாற்றம் சந்திரனும் சூரியனும் தான். நேர் எதிர் 7ஆம் பார்வை. அதிகபட்சமான, அதாவது உச்ச புதன் அங்கு நீச்சமாக சூரியனுடன் இணைந்து, உச்ச சுக்கிரன் ராகுவோட டச் பண்ணிட்டு, ஏன்னா அவர் கீழே இறங்கணும், இவர் மேல் நோக்கி நகரணும். இது ஒரு 4 கிரக சேர்க்கை, ஒரு சிறப்பான அமைப்பு தான். அதை பத்தி பின்வருமாறு பார்க்கலாம். இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நற்பலன்கள்: எப்பொழுதுமே தமிழ் மாதம் முதல் நாளில் சங்கல்பம் செய்து வைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகண்ட வெற்றி பெறக்கூடிய விஷயம். இதனால பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்று உங்களுக்கு, அதாவது தமிழ் முடிவடைந்து அடுத்த தமிழ் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிற இன்னைக்கு, எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே பட தேவையில்லை. இந்த நாள் தான் பிறக்குது, அந்த நாள் தான் இந்த டைம் அப்படின்லாம் இல்லை. காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு நீராடிட்டு 5 மணிக்குள்ளாக நம்முடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பர்ல எழுதி அதை விளக்கேற்று, அதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சுட்டே வரும்போது 10 கோரிக்கை எழுதுனா கண்டிப்பா 5 கோரிக்கையை நிறைவேற்றி தரும். உங்க வழிபாடு முறையை பத்தி நீங்க ரொம்ப வேணுனீங்கன்னா 10க்கு 10மே நடக்கும். சங்கல்பம் செய்வது சொல்றீங்களா, கோயிலுக்கு போனா சொல்றாங்க இல்லைங்களா, சங்கல்பம் பண்ணிக்கங்க அப்படின்னா, முடிவெடுத்து அந்த விஷயத்தை செய்வது. முடிவெடுத்துட்டா முடிவு மாறுமா? மாறாது இல்லையா? அதனால இந்த தமிழ் மாதங்கள் பிறக்கிறப்போ பண்ணலாம். நீங்க தான் மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க, நீ சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் வரும்னே நினைப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த தமிழுக்கு எழுதுங்க. அந்த மாதிரி மாலையில் எழுதலாம். அதிகபட்சமான பலன் காலைன்னு சொல்லியிருக்கேன், மாலையில் எழுதுங்க. புரியுதுங்களா? இன்றைய நாள் ஒரு விசேஷமுள்ள அமைப்பு, அதனால பயன் பெறலாம். அதே மாதிரி கடன் தீர்க்கிறதுல சனிக்கிழமை பங்கு வலிக்குது. சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் கடன் அடைக்கின்ற அமைப்பானீங்கன்னா அதுவும் சீக்கிரமா கடன் அடையுது. அதனால
இந்த 2 நாட்களிலுமே நீங்க பயன்படுத்திங்கன்னா ஜெயிப்பீங்க, வெற்றி உண்டு உங்களுக்கு. ராசி பலன்களை பார்ப்போமா? நேர்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் கிரக சேர்க்கையில் மாற்றங்கள் உண்டு. அதாவது 6ஆம் இடத்துக்கு சந்திரன், 5க்குரிய அதிபதி 12ஆம் இடத்தில், தனஸ்தானாதிபதி விரைஸ்தானாதிபதி அங்கேயே, தனமும் விரயமும் அவருக்கு ஒண்ணுதான். அப்ப அவருக்கு லாபமும் உண்டு, செலவும் உண்டு. செலவு எப்படி வரும்? பணம் இருந்தால் தானே வரும். பணம் வருவதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தில் குரு மனநிறைவை தராவிட்டாலும், ஓடிக்கொண்டே இருக்கின்ற விஷயத்தை கொடுத்து கொண்டே இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உள்ளது. நிறைவு பெறுகின்ற மனநிறைவான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் தங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த எண்ணத்தை, ஒரு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. அந்த பலன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. கவனமுடன் இருந்து அதை செயலாற்றிக் கொள்ளுங்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இத்தனை நாள் ஒரு தோல்வி முகம், வரவுகளின்றி வறட்சியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்று உங்களுக்கு வரவுகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இன்று உள்ளது உங்களுக்கு. சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் தான் நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும், எப்பொழுதும் வெற்றி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலுமே, வெற்றியை விட ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னா வெற்றி உங்களுக்கு இருக்குது இந்த மாசத்துல. அதனால இந்த தமிழ் மாசம் வந்தது உங்களுக்காக வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, சில முயற்சிகள் செய்யுங்க, அப்ப நீங்க வெற்றி அடையலாம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்கள் உண்டு, இருந்த போதிலும் லாபங்களும் உண்டு. சந்திரன் கேதுவிலோடு பயணம் பண்றது எப்படின்னா, இது ஒரு சந்திரன் கேது பயணனாவே நமக்கு கிரகணமான ஒரு தோஷ அமைப்பு தான். இப்போ எதையுமே செய்ய முடியாத ஒரு அமைப்புக்குள்ள தான் இருப்பீங்க. இருந்தாலும் அப்படி இருந்த போதும் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்றோம். நீங்க கொடுத்த வாக்கு, செய்கின்ற செயல் எல்லாமே நன்மையாக வரப்போகிறது. நன்மை உண்டு உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் வீட்டில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு மறதி உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு தொழிலதிபர்கள் அல்லது பணிபுரியும் இடங்களில் கவனக்குறைவான சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் துலாம் ராசி வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு சிறப்பு யோகம், இது ரெண்டுமே உண்டு. விரைவில் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடையும் போது இன்னும் மேலும் சிறப்புகள் உண்டு உங்களுக்கு இன்று. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் கொடுத்த வாக்கிற்காக, செய்கின்ற செயலுக்காக இன்று ஒரு பணமிழப்பு, பொருளாதார இழப்பு சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்று உள்ளது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இன்றைய நாள் மிகுந்த பெருமை அடையக்கூடிய அமைப்பு. நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த சிந்தனையில் வேணாலும் நடைபெறலாம். உங்கள் வார்த்தைகள் அவ்வளவு ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு அல்லது கவர்ச்சி.
கொடுத்து அனைவரும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் வந்துவிடும். அதனால் நீங்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக குருமார்கள் இருந்தால் அவர்கள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள். மகர ராசி குருமார்கள் பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி இன்னிலும் சுதந்திரமா செயல்பட போறார். சனியும் சூரியனும் தந்தை மகன். ஆனால் இருந்த போதிலும் தந்தை அப்பா கூடவே இருந்தாருன்னா அவரோட சுகமா செயல்பட முடியாது இல்லையா? அது மாதிரி இருந்தாரு. இப்போ கிரக பயிற்சியில வந்து சூரியன் மேல் நோக்கி மீனத்துக்கு போயிட்டார். அதனால சனி இப்போ தனிமையாக இருந்து தான் என்ன நினைக்க வேண்டுமோ அத்தனையும் செய்வார். புரியுதுங்களா? மறைமுகமா எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு நோய் புரளி, மக்கள் புரளி, வரி புரளி, இது மாதிரி புரளிகள் வந்து கொண்டே இருக்குதுக்கலாம். முற்றுப்புள்ளி இந்த பங்குனி 1. ஏன்னா சூரியன் வந்து குரு வீட்டுக்கு போயிட்டாருன்னொடனே அடுத்தடுத்து சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நடக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. கிரக மாற்றங்களே ஏற்படுகிற அமைப்பே வந்து அரசியல் மாற்றங்கள் அல்லது சில தொழில் மாற்றங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த கும்பம்ங்கிறது ஒரு ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்து கொண்டிருக்கிற அமைப்பு. இருந்தபோது தற்சமயம் அவர்களுக்கு ஆதரவு குறைவாக இருப்பதால் பேசிக்கொண்டே போகின்ற அமைப்பு தான் இருக்குது. ஆதரவு இருக்குது, ஜெயிக்கணும் இல்லையா? பொறுமை நிதானமாக இருந்தால் அனைத்தும் உங்களை தேடி வரும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இப்போது ஒரு கிரகம் எக்ஸ்ட்ரா சேர்ந்த மாதிரி, சூரியன், ராகு, புதன், சுக்கிரன். அப்போ சூரியன் வந்து அங்கே சேர்ந்துட்டாரு அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கான உதவிகள் கிடைக்கும். இப்போ நம்ம இது செய்ய போறோம்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க ஜெயித்து வெற்றி பெற்றக்கூடிய அமைப்பு, தனவந்தர் உதவி கிடைக்கும். அந்த அமைப்பு இன்று உங்களுக்கு உள்ளது. அதனால இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் மாலை வேளையில் பெருமாளாலயம் சென்று வழிபாடு செய்யும் பொருட்டு மீனராசி என்பவர்கள் மிகுந்த மற்றற்ற பலன்களையும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெறும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.